ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 392வது குரலாக அமையிருக்கின்றது. அழகான குரலாகவும் அழகான உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், எண்ணென்பர் ஏனையர் எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிர்க்கு. எண்ணென்பர் ஏனையர் எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிர்க்கு என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எண்ணென்று சொல்லப்படுவன எழுத்தென்று சொல்லப்படுவன ஆகிய இரண்டு வகை கலைகளும் வாழும் மக்களுக்கு கண் என்று கூறுவார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. வாழும் மக்களுக்கு எண்ணும் எழுத்தும் முக்கியமானவை, ஆகவே அவை இரண்டு கண்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் எண்ணென்பர் ஏனையர் எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிர்க்கு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்கள் என கருதப்படுவார்கள். எண்ணும் எழுத்தும் அறிந்தவர்கள் மாத்திரம்தான் உயிர் வாழ்பவர்கள் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எண்ணும் எழுத்தும் முக்கியமானவை, ஆகவே அவை இரண்டு கண்கள், அவை உயிர் வாழ்வதற்கு முக்கியமானவை என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் எண்ணென்பர் ஏனையர் எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிர்க்கு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வாழும் நல்லவர்க்கு அறிவியலும் கலையியலும் சிறந்த கண்ணென்று அறிஞவர்கள் கூறுவார்களாம். வாழும் நல்லவர்க்கு அறிவியலும் கலையியலும் சிறந்த கண் என்று அறிந்தவர்கள் கூறுவார்கள் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே மனிதனாக நாங்கள் பிறந்தோமாக இருந்தால், நல்ல அறிவுடையவர்களாக இருப்போமாக இருந்தால், எண்ணும் எழுத்தும் எங்களுக்கு முக்கியமானவை. அவை இரண்டு கண்கள். இதை பெற்றோமாக இருந்தால் நாங்கள் வாழ்வதிலே சிறந்தவர்களாக நாங்கள் வாழ முடியும், அறிந்தவர்களாக நாங்கள் வாழ முடியும் என்பதைத்தான் அவருடைய உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. உண்மையிலேயே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இரண்டு கண்களாக எண்ணும் எழுத்தும் நாங்கள் கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எண்ணென்பர் ஏனையர் எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிர்க்கு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.